எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மாப்பிள சம்பா அரிசி வச்சு இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பாயசம் பார்க்க போறோம். 1/2 கப் மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 5 மணி நேரம் நான் உள்ள ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப் சேமியா எடுத்துக்கலாம். 1 கப் பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். பாதாம் பிசின் இந்த பாயசத்துக்கு ஒரு கூடுதலா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இந்த சம்மருக்கு இந்த ஸ்பெஷலான பாயசம் சொல்லலாம். இந்த பாதாம் பிசின் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை கம்மி பண்ணும். அதனால பாதாம் பிசின் நம்ம அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ், லெமன் ஜூஸ் எல்லா இதுலேயுமே இந்த பாதாம் பிசின் மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கலாம். பாதாம் பிசின் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக ஜவ்வரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு ரவை பதத்துக்கு இந்த மாதிரி குருணையாக அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யில் சேமியாவை வறுத்துக்கலாம். இப்போ நெய்யில் நல்லா வறுத்தாச்சு சேமியாவை. இப்போ அரைச்சி வச்ச மாப்பிள சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசிக்கே பாயசம் நல்லா திக்காக வந்துடும். சேமியாவையும் மாப்பிள சம்பா அரிசி அரைச்சதையும் சேர்த்து நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துருக்கேன் நெய்யில். இப்போ 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். அரிசியும் சேமியாவும் நல்லா இந்த பாலில் வேகட்டும். இப்போ பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு தகுந்தாப்புல சர்க்கரை கூடுதலாக குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்குறது ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்குறோம். நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இந்த அரிசி கொஞ்சோல தான் சேர்த்துருக்கேன். எவ்வளோ திக்காக வந்துருச்சு பாருங்கள். அரிசி வேகும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக தான் வரும். இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இந்த டைமில். இப்போ லாஸ்ட்டாக பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாப்பிள சம்பா அரிசி பாயசம் நீங்கள் சொன்னால் தான் தெரியும், அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு புதுமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.